எப்பவுமே பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரும்போது ஒரு விரக்தியோடையும் ஒரு வெறுத்த மனநிலையோடு தான் வருவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வியாபாரிகளுக்கு வந்திருக்கும், அந்த கோரிக்கையை முன் வச்சு தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவோம். எனக்கு தெரிஞ்சு 100% எந்தவித கோரிக்கைகளும் நிறைவேறினதா சரித்திரமே இல்லை. அப்படி தான் மத்திய அரசும் மாநில அரசுகளும் நம்மளை வச்சுருக்கு. அந்த வேளையில் இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நாங்கள் கண்களை கட்டி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தோம். உங்கள் ஊடக நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதாவது வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு சர்வாதிகார வரி விதிப்பை மத்திய அரசு விதிச்சிருந்தது. இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட அவங்க அதை பற்றி ஆராய்ச்சி செய்தார்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. வாடகை கூட ஜிஎஸ்டியா, துக்ளக் தர்பார் தான் இங்கே நடக்குதா அப்படின்ட்டு இந்த வணிக தினத்துக்கே தெரியல. நிறைய பேருக்கு இந்த ஜிஎஸ்டி குறித்த ஒரு புரிதல் இல்லாத நேரத்தில் வாடகை ஜிஎஸ்டி போட்டான்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்போ எங்களுடைய பேரவை சார்பாக இதை முதல்ல நம்ம கையில் எடுத்து முதல் கைது நாங்கள் ஜிஎஸ்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைதானோம். முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் திருப்பூரில் பண்ணோம். பல தூங்கி கொண்டிருந்த அமைப்புகளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நாங்கள் தெரிய வச்சுருந்தோம். அதையடுத்து பல்வேறு வணிக அமைப்புகள், லெட்டர்பேட் அமைப்புகள்லாம் இதுக்காக போராடினாங்க. மத்திய அரசுக்கு முதல் முறையாக இந்த கோரிக்கை அவங்க காதில் கேட்டிருக்கு. அதனால் அந்த ஜிஎஸ்டியை ரத்து செய்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அதற்காக மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கோம். பொதுவாக இந்த ஆர்சிஎம் மெத்தடில் இந்த ஜிஎஸ்டி 18% போட்டிருந்தாங்க. அதாவது ரிவர்ஸ் கேஷ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக ஒரு ஜிஎஸ்டினாலே நம்ம வாங்குவோம், ஒரு தயாரிப்பாளர்ந்து ஒரு கடைக்காரர் வாங்குவோம், விற்போம். இன்புட் எடுத்து கஸ்டமர் கிளாஸில் அது போயிடும், கஸ்டமர் அந்த ஜிஎஸ்டி கட்டிடுவாங்க. இந்த ரிவர்ஸ் கேஷ் மெக்கானிசத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொதுவாக கடைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தனிப்பட்ட நபர் தான் இருப்பார். கடை ஒரு பெரிய நிறுவனம் கடை வச்சுருக்காது. ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு 4-5 கடை ஒருத்தங்க வச்சுருப்பாங்க. அதை வாடகை வாங்கிட்டு அவர் இருப்பார். அந்த தனிப்பட்ட நபர்களை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அவங்க அந்த வருமானத்தை கணக்கில் காட்ட மாட்டேன்றாங்க. அதனால் ஆர்சிஎம் மெத்தடில் 18% ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை விதிச்சாங்க. அதாவது இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸாக வரும். நார்மலாக இல்லாமல் ரிவர்ஸாக வரும். அதாவது வருமானத்தை வாங்கி அனுபவிக்கிறவர் கடையை வாடகை விட்டவராக இருப்பார். ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி கடைக்காரங்க கட்டுவாங்க. அதனால தான் ஆர்சிஎம் மெத்தடில் இந்த ஜிஎஸ்டி 18% போட்டாங்க. அப்போது இது போட்டது தவறு. ஏன்னா ஏற்கனவே வணிக நிறுவனங்களில் எந்த அளவுக்கு வணிகம் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் தாக்கமாக இருக்கட்டும், கார்பரேட் வணிகமாக இருக்கட்டும். ஏன்னா இந்த மிகப்பெரிய கார்பரேட் முதலைகள் எல்லாமே ஜிஎஸ்டி ஒரு மாய விளையாட்டில் அவங்க அந்த இன்புட் எடுத்துருவாங்க. ஆனால் சின்ன வணிகம் இந்த ஆர்சிஎம்மில் 18% போட்டவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குறவங்க 18% அவங்க தான் கட்டி ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது 12,000 ரூபாய் வாடகை கொடுக்குறவர் கண்டிப்பாக அவர் விற்கிற லாபத்தில் தான் அந்த விலையை ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் சிறு வணிகத்தை இந்த விஷயம் சீரழிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். அதற்கு ஒரு விடையாக கிடைச்சிருக்கு. அதாவது காம்பவுண்டிங் மெத்தடில் 1.5 கோடி ரூபாய் வரையும் வணிகம் செய்பவர்களுக்கு இந்த ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. அதற்கு மகிழ்ச்சி. ஏன்னா பொதுவாகவே இந்த சிறு குறு வணிகர்கள் அதிகபட்சம் இந்த 20 லட்சம் வணிக வரம்பில் இருக்க ஜிஎஸ்டி எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அதிகபட்சமாக 80% வணிகர்கள் இந்த காம்பவுண்டிங் டேக்ஸ் தான் கட்டுவாங்க. 1% வரி தான் எல்லாமே கட்டுவாங்க. நாங்கள் எதை வேணால் வாங்கிக்கிறோம், எதை வேணால் விற்றுக்கிறோம், நாங்கள் ஜிஎஸ்டி பில் கட்டல. 1.5 கோடி வரையும் அந்த 1% காம்பவுண்டிங் டேக்ஸ் தான் நிறைய வணிகர்கள் கட்டுவாங்க. அவர்கள் வரையும் இந்த வரியை மத்திய சர்க்கார் ரத்து செஞ்சுருக்காங்க. உண்மையிலே அதை ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் அதுலேயும் சில ஸ்லாபுகளை வச்சுருக்காங்க. அந்த வரி விலக்கு பெற்றது, அதாவது இப்போ அரிசியாக இருக்கட்டும், இந்த உணவுப் பொருட்கள் சிறுதானியங்களாக இருக்கட்டும், மாவாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த அரிசிலாம் 25 கிலோவுக்கு மேலே போனால் டேக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த 25 கிலோக்குள்ளே அந்த பேக்கெட் ஐட்டம் 25 கிலோவுக்கு மேலே போனால் டேக்ஸ் கிடையாது. 25 கிலோ கீழே பேக்கெட் ஐட்டத்துக்கு டேக்ஸ் அப்படின்ற ஒரு வரி விதிச்சிருந்தாங்க. அப்போது அந்த 25 கிலோவுக்கு மேலே, அதாவது வரி விலக்கு 25 கிலோ மேலே பெரு வணிகர்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் சிறு வணிகத்தை பொறுத்தவரையில் மோஸ்ட்லி அந்த 25 கிலோ, நீங்களே நம்ம வீட்டில் கூட அதிகபட்சம் போனால் 25 கிலோ மூட்டை அரிசி வாங்குவோம், இல்லை 1 கிலோ பருப்பு பேக்கெட் வாங்குவோம். அது எல்லாமே இது கீழே வந்துடுது. அதனால் 100க்கு 80% வணிகர்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். அதற்கு
எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவிச்சிருக்கோம். அதே போல் மீதி இந்த விஷயங்கள் அந்த 25 கிலோவுக்கு மேலே இருக்க அந்த அரிசிக்கு, அதாவது பெரிய பெரிய மூட்டைக்கெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு குழப்ப மனநிலையை ஏற்படுத்தும். இப்போ கருப்பட்டிக்கு வந்து வரி விலக்கில் இருக்குது, வெல்லம் வந்து வரி விலக்கில் இருக்குது. அப்போது ஒரு மளிகை கடையில் இருக்கும்போது எல்லா பொருளையும் தான் வணிகம் செய்வாங்க. அப்போ இந்த மத்திய அரசு அதிகாரிகள் ஆய்வுன்னு வரும்போது இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து வியாபாரிகள்கிட்ட கேட்கும்போது வியாபாரிகள் விளக்கம் தெரியாது. அப்போ மேலும் ஃபைன் மேலே ஃபைன் போடுவாங்க. அப்போது ஓவராலாக இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வரி விலக்கு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை மத்திய அரசுக்கு வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். இன்றைக்கி வந்து நம்ம ஜிஎஸ்டிலேருந்து விடுதலை ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மேலும் மேலும் ஸ்க்ரூட்னிங்கிற பேரில் மத்திய சர்க்கார் அதிகாரிகள் வந்து சின்ன வியாபாரிகளை பாழாய்ப்படுத்துறதுக்கு இது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே இன்றைக்கி இந்த கடைகள் இருக்கவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நாலேஜ், அதாவது இது பற்றி ஒரு புரிதல் இருக்காது. படித்த மிகப்பெரிய நிறுவனங்கள், டிமார்ட் நிறுவனங்கள், ஆன்லைன் நிறுவனங்கள்லாம் அவங்க ஆடிட்டரை வச்சுப்பாங்க, அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் சின்ன கடையில் ஒரு கணவனும் மனைவி இருக்க கடையில் வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து நீங்கள் கருப்பட்டி வச்சுருக்கீங்க, நீங்கள் வெல்லம் வச்சுருக்கீங்க, நீங்கள் இந்த வரம்பில் வர மாட்டேன்னு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற திறமை வந்து அந்த கடைக்காரர்களுக்கு இருக்காது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் புறக்கணிக்கணும். இந்த வாடகை ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை மத்திய அரசுக்கு வச்சுருக்கோம். மேலும் இப்போதான் இந்த மண்ணின் வணிகத்தை பற்றியும் மண்ணின் வணிகர்களை பற்றியும் மத்திய அரசும் மாநில அரசும் சிந்திக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா காலங்காலமாக கார்ப்பரேட்டுகளுக்கே வரி விலக்கு கொடுத்து கார்ப்பரேட்டுக்கு எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு கோரிக்கையை செவிசாய்த்த அரசு இன்றைக்கி முதல் முறையாக மண்ணின் மைந்தர்களுக்காக அந்த ஜிஎஸ்டி விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதே போல் இனி வரும் காலங்களில் ஏறக்குறைய 54% வணிகத்தை ஆன்லைன் நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டன, கார்ப்பரேட் நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டன அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. மீண்டும் அந்த வணிகத்தை மண்ணின் மைந்தர்களுக்கு எப்படி திருப்பி விடுறது? ஏன்னா ஆன்லைனில் ஜெஃப் பெசோஸ் சம்பாதிச்சார்னா அந்த வணிகம் வந்து அமெரிக்காவுக்கு போகுது, நமக்கு வரப்போகுது. எல்லாமே ஸ்ட்ரா போட்டு இந்திய மக்களோட மனநிலையை மாற்றி முழுக்க அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு காட்டி கொடுக்குற வேலையை தான் இவ்வளோ நாள் சர்க்கார் செஞ்சுருக்காங்க. அப்போது மீண்டும் இந்த மண் நம்மளுடைய பணம் நம்மளுடைய நிறுவனங்களுக்கு எப்படி ஒரு ரொட்டேட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரசு யோசித்து அது போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அதிகபட்ச வரியை போடணும். இப்போ அமெரிக்கா போன்ற சவுதி போன்ற விஷயங்கள்லாம் அவங்களோட மண்ணின் சார்ந்த விஷயங்களுக்கு தான் டேக்ஸ் ஃப்ரீ கொடுப்பாங்க, டேக்ஸ் கம்மியாக போடுவாங்க. அயல் நாட்டு நிறுவனங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. இப்போ கூட நம்ம ட்ரம்ப் கூட மிரட்டியிருப்பார், இந்திய நிறுவனங்களுக்கு நான் இனிமேல் நிறைய வரி போடுவேன், ட்ரம்ப் கூட மிரட்டியிருப்பார். அவர்கள் மண் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல் ஒரு முக்கியத்துவத்தை நம்ம அரசும் கொடுக்கணும். அதே போல் தமிழக அரசு இது போன்ற விஷயங்களில் செவி சாய்த்து அதை மத்திய அரசுக்கு கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கேன். அதே போல் இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை தான் முதல்ல கைதாச்சு, முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இந்த ஒரு விஷயத்தை வணிகர்கள்ட்ட கொண்டு சேர்ந்ததில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். ஆமாம் ஆத்தாங்க. அதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு தான். இது ஒரு ரூல்ஸே வந்து ஒரு மோசமான ரூல்ஸு. ஒன்று போட்டால் எல்லாத்துக்கும் போடணும். 25 கிலோன்னா அடுத்து 26 கிலோன்னு சிந்திப்போம் நம்ம, சரிங்களா? அரிசிக்கு டேக்ஸ் போட்டதே ஒரு மோசமான விஷயம். ஏன்னா உப்புக்கு டேக்ஸ்ன்றதுக்காக தானே ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டமே நடந்தது. அப்போ எல்லாத்துக்கும் வரினா எப்படி? அதுவும் உணவு பொருட்களுக்கு வரியே இருக்கக்கூடாது. யார் கொடுக்க போகிறா? கடைசியில் இண்டியூசர் தானே கொடுக்க போகிறாங்க, கடைக்காரனா கொடுக்க போகிறாங்க. அந்த டேக்ஸை மக்கள்கிட்ட தானே வாங்க போகிறோம். அப்போது இந்த உணவு சார்ந்த பொருளுக்கு டேக்ஸ் இருக்கக்கூடாத கோரிக்கை நம்ம தொடர்ந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லியிருக்கோம் மத்திய சர்க்காருக்கு. அதெல்லாம் வந்து வரி விலக்கு உள்ள பொருள், ஓகேங்களா? வரி கிடையாது. அதுக்கெலாம் வந்து அரசு வந்து வரி போடலை. இந்த கருப்பட்டி அந்த மாதிரி இந்த சிறுதானியம் அதுக்கெலாம் வந்து வரி போடலை. அதாவது இப்போ உதயம் பருப்பு வந்து பேக்கட் ஐட்டமாக இருக்கும், ஓகேங்களா? அதை தாண்டி மற்ற பார்த்தீங்கன்னா 90% மற்ற விஷயங்கள் வந்து பேக்கேஜ் இல்லாமல் அந்த கடைக்காரங்க சின்ன பேக்கெட் போட்டு விற்பாங்க. அப்போ அதுக்கெலாம் வந்து வரி கிடையாது, சரிங்களா? அப்போ அந்த வரி விலக்கு இருக்கிற விஷயங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஆமாம். அப்போது இது வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். ஒரு சின்ன கடைகளில் வந்து எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க, இது வந்து ஒரு குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். அதனால் ஒட்டு மொத்தமாக அத்தனைக்கும் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இது ஒரு வித்தியாசமாக ஸ்லாபாக வச்சிங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, அதுக்காக அந்த ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த வரி விலக்கு இல்லாத ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது அரிசி, பருப்பு, கருப்பட்டி, வெல்லம், சிறுதானிய பொருட்கள், அதுக்கெல்லாம் வந்து வரி விலக்குள்ள பொருட்கள். ஆமாம். இப்போது அதிகாரிகள் வந்து அவங்க வந்து ஒரு எப்போவுமே மத்திய அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே ஒரு அக்யூஸ்ட் மாதிரியே டீல் பண்ணுவாங்க. வருவான், ஒரு கடைக்கு வரான், என்னையா கருப்பட்டி வச்சுருக்க, உனக்கு ஜிஎஸ்டி இருக்குன்னுவான், ஓகேங்களா? அப்போ அந்த கடையில் இருக்கவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஆமாம்,
வரி விலக்கு இருக்கும். அதாவது கருப்பட்டிக்கு வந்து வரி விலக்கு இருக்குது. இவங்க வந்து இந்த கடையில் வச்சு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஜிஎஸ்டி வந்து 18% இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் சங்கத்தில் சொல்லிட்டாங்க, நாங்கள் கட்ட மாட்டோம்னுடுவாங்க. இவன் ஸ்க்ரூட்னிங்கிற பேரில் வருவான். நீ கருப்பட்டி உள்ளே வச்சிருக்க, கருப்பட்டி வரி விலக்கில் இல்லைப்பா இருக்குது, நீ அப்போ ஏன் கட்டல அப்படின்ற ஸ்க்ரூட்னிங்லாம் வரும். இது வந்து ஒரு சின்ன ஒரு குழப்ப மனநிலையை ஏற்படுத்தும். அதனால் ஒட்டு மொத்தமாக அந்த இதுல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம்.